எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். கேரளா ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி ஃப்ரை எப்படி பர்ஃபெக்டாக செஞ்செடுக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்த ஒரு ரெசிபியாக இருந்துச்சு. இப்போ தான் எனக்கு அது கரெக்டாக கிடச்சிருந்துச்சி. உங்களுக்கு கூடயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது சப்பாத்தி கூடயும் பரோட்டா கூடயும் தான் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். 5 பெரிய தக்காளி இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கு. அப்ராக்சிமேட்டாக 400 கிராம் அளவுக்கு இருக்கும். இது கூடவே வெங்காயம் 3 பெரிய சைஸ் வெங்காயம் இதே மாதிரி ரவுண்டாக ரிங்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. ஒரு பேனுக்குள்ளே 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஹை ஃப்ளேமில் தக்காளி 2 சைடும் திருப்பி போட்டு ஒரு டைம் வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக வறுத்து குழஞ்சி போகக்கூடாது. கரெக்டான அளவுக்கு தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதே மாதிரி கையிலே நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டதுக்கப்புறம் தக்காளி எண்ணெயிலிருந்து எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கோங்க. தக்காளி இதே மாதிரி இருக்கணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் குழஞ்சி போகக்கூடாது. அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கோங்க. இருக்கிற எண்ணெய்க்குள்ளே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு நறுக்கினது, 2-3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து அதுக்கப்புறம் நம்ம ரிங்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் இதுக்குள்ளே போட்டு தேவையான அளவுக்கு உப்பு கூடி சேர்த்து மீடியம் ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப அதிகமாக வெந்து சாஃப்டாகி டிரான்ஸ்பரண்ட் ஆகி போகக்கூடாது. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் கூடி சேர்த்து நல்ல ஒரு டைம் வதக்கி அதுக்குள்ளே நம்ம வறுத்தெடுத்து வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமாட்டோ கெச்சப்பு கூடி சேர்த்து ஹை ஃப்ளேமில் நல்ல ஒரு டைம் வதக்கி எடுத்துக்கலாம். டொமாட்டோ சாஸ் சேர்க்கக்கூடாது. டொமாட்டோ கெச்சப்பு தான் டேஸ்டியாக இருக்கும். லைட்டாக ஒரு இனிப்பு கூடி இதுக்கு கிடைக்கணும். அப்போ தான் இது நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். தக்காளி வெங்காயம் எதுவுமே முழுசாக வெந்து போகலை. தக்காளி கரெக்டாக வெந்திருக்கு. வெங்காயம் பாதி ஒரு 3/4 தான் வெந்திருக்கு. லைட்டாக ஒரு கிரெஞ்சினஸும் இருக்கும். அவ்வளோதான். கேரளா ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி ஃப்ரை ரெடியாக இருக்குது. பரோட்டா கூட தான் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறது. சப்பாத்தி கூடயும் சூப்பராக மேட்ச் ஆகும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.